ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்து ஆடி ஒண்ணு யாரெல்லாம் வந்து குலதெய்வத்துக்கு வந்து பூஜை பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க. நான் வந்து காலையிலேயே வந்து என்னால பூஜை பண்ண முடியல. பசங்க வேற வீட்ல இருந்தாலே வந்து எந்த வேலையும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் வந்து நான் மதியத்துக்கு மேல மதிய சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். ஆடி மாசம்னாலே கண்டிப்பா வந்து நிலைவாசல்ல வேப்பங்குத்து வந்து சொருகணும் இல்லையா? அந்த மாதிரி வேப்பங்குத்துலாம் வந்து சொருவிட்டு எப்பவும் செய்யற மாதிரி தான் செஞ்சிருந்தேன். கொஞ்சம் எளிமையா தான் செஞ்சேன், ரொம்ப வந்து பெருசாலாம் செய்யல. எங்க குலதெய்வம் அங்கலம்ன்றதால அவங்களோட போட்டோ வந்து எடுத்து வச்சு நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் குலதெய்வ சொம்பு இருந்தது இல்லையா? அதுலயுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அப்புறம் பன்னீர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு வேப்பங்கொத்தெல்லாம் எடுத்து வச்சு நைவேத்தியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா பாயாசம் வச்சிருந்தேன். இலைவாசலுக்கு வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கொஞ்சம் பழம்லாம் வச்சு அங்கேயுமே வந்து கொஞ்சம் பூஜை பண்ணிருந்தேன். வீட்டுல பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் மேல வந்து புத்துவாயம்மன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து போகவே முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். அதனால இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருந்தோம். இதோட ஃபுல் வீடியோ நாளைக்கு காலையில 11 மணிக்கு வரும். இன்னைக்கு நம்ம ஃபேமிலில கற்பக சிஸ்டரோட அக்கா பையனுக்கு கோகுலுக்கு வந்து பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கோகுல். எப்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்.